திவ்யா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அண்ணன் பேசுனதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பாட்டி, அவன் என் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேங்கிறான். அது நடக்கவே நடக்காதுங்கிறா. வந்த ஜோசியரு அவனுக்கு பிடிச்ச மாதிரி எதையோ உளறிட்டு போயிருக்காரு. அதையெல்லாம் நீ நம்பாத. பாட்டி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்க யார்கிட்டயாவது கேட்டேனா? அதுவும் பர்டிகுலரா தனுஷ் மாமா தான் என்னோட சாய்ஸ்னு உங்க யார்கிட்டயாவது சொன்னேனா? அப்பா அவரா முடிவு பண்ணிக்கிட்டாரு. அம்மாவோட விருப்பம். தனுஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்களும் ஆசைப்பட்டீங்க. இப்படி இந்த கல்யாணம் நீங்க முடிவு பண்ணி நீங்க தீர்மானிச்சது. இதுல நான் வெறும் சூழ்நிலை கைதி மட்டும்தான். ஏன் நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் நீங்க எல்லாரும் சொன்னதுக்காக மட்டும்தான் வேற வழி இல்லாம நான் சம்மதிச்சேன். தனுஷ் மாமாவை கேட்டா அவரை நீங்க எல்லாரும் சொல்றதுனாலதான் கட்டிக்கிறேன்னு பட்டும் படாமலும் விருப்பம் இல்லாமலும் ஏதோ விட்டோத்தியா பேசிட்டு இருக்காரு. ஆமா, என் வாழ்க்கையை தீர்மானிக்க நீங்க யாரு? என் வாழ்க்கை என்ன நீங்க எல்லாம் விளையாடுற பொம்மையா? உங்க இஷ்டம் போல எல்லாம் என்னால ஆட முடியாது. திவ்யா, நீ தனுச கட்டிக்கிட்டா நல்லா இருப்பம்மா. உன் அண்ணன் பயமுறுத்துற மாதிரி எதுவும் நடக்காது. உன் அண்ணனுக்கு தனுச பிடிக்கல, கண்ணா பின்னான்னு ஏதோ சொல்றான். இன்னைக்கு நேத்தா ஆரம்பத்துல இருந்தே அவன் அப்படித்தானம்மா. தனுச உனக்கு தெரியாதா? இவ்வளவு நாள் பக்கத்துல இருந்து பாக்குறியே, அவனை விட நல்ல மாப்பிள்ள வேற யாரு கிடப்பா? இந்த நிமிஷம் வர உன் அக்கா மேல கோவமோ வெறுப்போ அவனுக்கு இல்ல. இவ்வளவுக்கு பிறகும் இந்த வீட்டை விட்டு போகாம அவன் நம்ம கூடயே இருக்கான். இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறான். சொந்த அப்பா அம்மாவை மறந்துட்டு மாமனார் மாமியார பெத்த தாய் தகப்பனா நினைக்கிறான். அவன் ரொம்ப தங்கமானவன். 2 விஷயத்துக்காக அவனை கட்டிக்கணும். ஒண்ணு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். 2வது, இந்த குடும்பம் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கு. எனக்கு நீ வேலை வாங்கி தரியா? சோத்துக்கு பக்கத்து போயோ உத்தியோகம் புருஷ லட்சணம் ஆம்பளைன்னு காட்டுவானா இந்த வேலைக்கு வரல. அப்படி நீ நினைச்சா இந்த உலகத்திலே நீதான் பெரிய முட்டாள். பெருசா பேச வந்துட்டா. என் வீட்டுல எல்லாரும் உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு காணாம போன உன்னை தேடி 1 வருஷம் கொரியர் கம்பெனில கொரியர் பாயா வேலை செஞ்சு நாயா அலைஞ்சேன். ஊர் முழுக்க உன்னை தேடி அலைஞ்ச. வீதி வீதியா கம்பெனி கம்பெனியா வீடு வீடா ஏறி இறங்கின. 1 வருஷம் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்ச. நீ சொன்னியே நான் உன்கிட்ட வந்து சேர்ந்தது உன் தலையெழுத்து தலை விதின்னு. அதே மாதிரி என்னோட விதி பயன்தான் என்ன உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நீ விடுற மூச்சு காத்து போதும் அதை சுவாசிச்சுட்டு உயிர் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிற என்ன கண்காணாத இடத்துக்கு போன்றல. உன் கூட வாழ்ந்தத சொர்க்கமா நினைச்சிட்டு இருக்கேன்டா. ஆனா நான் பக்கத்துல இருந்தாலே நரகங்கிற நீ சொன்னியே உன்னை எனக்கு பிடிக்கலன்னு. நான் சொல்றேன்டி, என்ன நீ எவ்வளவு திட்டுனாலும், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். என்னால ஒன்னும் பெருக்க முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன்.